Welcome to Kitchen Crafts. Hi friends, இன்னைக்கு நம்ம முட்டை குருமா பண்ண போகிறோம். ஸ்பெஷலாக இன்றைக்கி விறகு அடுப்பில் பண்ண போகிறோம். நம்ம வீட்டு கொல்லையில் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. முட்டை குருமா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். முட்டை 4 முட்டை எடுத்துருக்கிறேன். பெரிய சைஸ் வெங்காயம் 2, மல்லிக்கீரை ஒரு கொத்து, கருவேப்பிலை கொஞ்சமாக, 4 தக்காளி பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக, தேங்காய் விழுது அரை மூடி. இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பட்டை 2 பட்டை போட்டணும். வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வணங்கிக்கிட்டோம். முட்டை குருமாங்கிறதுனால வெங்காயம் கண்ணாடி பதத்தில் இருக்கணும், ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. இப்போ இந்த டைமில் கருவேப்பிலை போட்டுக்கலாம், மல்லிக்கீரை போட்டுடலாம், தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா வணங்கட்டும். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. உப்பு லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூனு. இப்போ இது நல்லா கூழ் மாதிரி வந்துருச்சு. இந்த டைமில் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுடலாம். பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் ஜீரக மிளகுத்தூள், அரை ஸ்பூன் சோம்புத்தூள். கேஸ் அடுப்பில் பண்ணுறதை விட இந்தமாரி விறகு அடுப்பில் பண்ணிட்டோன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களும் சில டைமில் இந்தமாரி விறகு அடுப்புலையே யூஸ் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் 3 ஸ்பூன். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மல்லித்தூள் 2 ஸ்பூன். ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிடலாம். எடுத்து வச்ச தேங்காய் விழுது போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா இதுக்கு முட்டை குருமா நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு முட்டையாக தனித்தனியாக ஊற்றணும். உடச்சி ஊற்றிடலாம். முட்டை குருமாவுக்கு இந்தமாரி உடச்சி ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். சில பேர் அவிச்சி போடுவாங்க, அது கூட டேஸ்ட்டாக இருக்காது. இந்தமாரி தனித்தனியாக ஊற்றணும். தனித்தனியாக முட்டையை உடச்சி ஊற்றினீங்கன்னா தான் ஒன்றா சேராமல் இருக்கும், தனித்தனியாக இருக்கும். அதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கேப்பிட்டு முட்டையை உடச்சி ஊற்றுங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ லைட்டாக அதை எடுத்து அப்படியே திருப்பி போடணும். கொஞ்சம் நேரம் கொதித்த பிறகு எடுத்து ஒரு முட்டையாக திருப்பி போட்டுட்டா சீக்கிரமாக வெந்துடும். ரெடி ஆகிடுச்சி, முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சி.